ஆம். ஆ. நான் ஒரு 1 ஹவர்ல முடிச்சுருவேன் ஸ்ரீ. ஓகே. 10:45க்கு முடிச்சிடுறேன். ஓகே, ஓகே. ம். இப்ப இந்த மாசம் ஃபுல்லா நீங்களும் பத்மாவும் தான் ஸ்ரீ பிரையாரிட்டி. ஏன்னா மத்தது பிகாம்லாம் நான் வந்து மூவ் பண்ணிட்டேன் கிளாஸஸ் டைமிங்ஸ்லாம். ஸோ ஸ்டூடண்ட் கிட்டயும் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு செமஸ்டர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இனிமே அடுத்த செம்மோட தான் ஸ்டார்ட்டிங். அத நான் அடுத்த மாசம் கூட அப்படியே இது பண்ணிப்பேன். பிரச்சனை இல்ல. ஸோ புரொடக்ஷன் பட்ஜெட் ஷேர் ஆகுதா ஸ்ரீ? ஆ. புரொடக்ஷன் பட்ஜெட்டோட ஃபார்முலா வந்து சேல்ஸ் அட் க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக். புரொடக்ஷன் பட்ஜெட்டோடது. ரா மெட்டீரியல் அக்விசிஷன் பட்ஜெட்ன்றது வந்து இங்க சேல்ஸ்க்கு பதிலா இது வந்துரும் ஸ்ரீ. கன்சம்ப்ஷன் வந்துரும். ஆ கன்சம்ப்ஷன் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். வந்து ஸ்ரீ எப்பவுமே வந்து ஒரு சம்ல வந்து உங்களுக்கு வந்து இப்போ செல்லிங் ஓவர்ஹெட் பட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ. 2ஆ பிரியிறது. ஒண்ணு பிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ், இன்னொன்னு வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் பொறுத்தவரைக்கும் irrespective of your number of units till you reach the maximum capacity utilization till you reach the maximum capacity utilization உங்களோட ஃபிக்ஸட் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பி இட் யுவர் ரெண்டா இருக்கலாம், பி இட் யுவர் இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்ல உங்களோட சேல்ஸ் சேல்ஸ்மேன் ரெம்யூனரேஷன்ஸ்ல அது ஃபிக்ஸ்டா இருக்கும் ஸ்ட்ரீம். அத தவிர உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா, சம்டைம்ஸ் சேல்ஸ்மேன் ரெம்யூனரேஷன்லாம் வந்து ஐ வுட் சே இட்ஸ் செமி வேரியபிள் காஸ்ட் தான் சொல்லுவேன். சேல்ஸ்மேன் ரெம்யூனரேஷன் இது. பட் ஆனா ஒரு இண்டிகேஷன் என்னன்னா ஸ்ரீ, உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் குடுத்துட்டானாக்கா, நீங்க எல்லாமே எப்படி எடுத்துக்கலாம்னா, irrespective ஆஃப் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நான் 10,000 யூனிட் பண்றேனோ, 12,000 யூனிட் பண்றேனோ, என்னோட ஃபிக்ஸட் காஸ்ட் வில் பி த சேம் ஆல் த்ரூ த சேம் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். டில் த மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன், கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். ஓகேவா ஸ்ரீ? அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வேரியபிள் காஸ்ட்ன்றதும் உங்களுக்கு பர் யூனிட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஆனா, எங்க உங்களுக்கு செமி வேரியபிள் காஸ்ட் இருக்கோ, அங்க நீங்க ஃபிக்ஸடும் வேரியபிளும் பிரிக்கும்போது தான் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சேஞ்ச் இன் காஸ்ட் டிவைட் பை சேஞ்ச் இன் யூனிட்ஸ். அப்போ உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். அத வச்சு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பண்ணி ரிமைனிங் காஸ்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஸ்டின். அப்புறம் வந்து ஜஸ்ட் டு ரீகேப் பண்ணிடுறேன் ஸ்ரீ. ஓகே. கேஷ் பட்ஜெட்ன்றது வந்து இட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் அண்ட் கஜானாக்குள்ள என்னெல்லாம் வருதோ அத ரெசீட். கஜானாலேருந்து வெளியில எதெல்லாம் போடுதோ அதெல்லாம் பேமெண்ட். நார்மலி கிரெடிட் சேல்ஸ் பண்ணுவாங்க. டெட்டாஸ் 1 மாசம் கழிச்சு பேமெண்ட் பண்ணுவோம். அப்ப வந்து நீங்க கரெக்ட்டா இந்த மாசம் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க 2 மாசம் கிரெடிட் எடுத்துக்கோ அப்டின்னா, ஜான்வரியோட சேல்ஸ்க்கான அமௌண்ட் ஜான்வரி விட்டு பிப்ரவரி விட்டு மார்ச்ல கிடைக்கும். சோ அந்த பாயிண்ட் இங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதே ஆப்போசிட் எஃபெக்ட் தான் வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு. சோ பேமெண்ட்ல அது இம்பாக்ட் ஆகும். அத தவிர குட்டி குட்டி விஷயம் ஷேர் கால் மணி ரிசீவ்ட், டிவிடெண்ட் ரிசீவ்டு, அப்புறம் வந்து பிரீமியம் ரிசீவ்டு, இது எல்லாமே ரெசீட்ஸ்ல இருக்கும். நெறைய வந்து பேமெண்ட்ஸ்ல தான் நம்ம இன்கார்ப்பரேட் பண்ற மாரி இருக்கும். பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், வேஜஸ் வந்து வொர்க்கர்ஸ்க்கு குடுக்கறதா இருக்கட்டும், ஓவர்ஹெட்ஸ் இன்கர் பண்றதா இருக்கட்டும், அதுலயே புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், மார்க்கெட்டிங் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் அதெல்லாம் பே பண்ற மாரி இருக்கும். புதுசா நான் வந்து ஒரு மிஷினரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஆல்வேஸ் கேஷ் பட்ஜெட் இஸ் பிரிபேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெசீட் ஆஃப் கேஷ் ஆர் பேமெண்ட் ஆஃப் கேஷ். எந்த மந்த்ல நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், எந்த மந்த்ல எனக்கு கேஷ் உள்ள வந்திருக்குன்ற பாயிண்ட் இஸ் வெரி 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 சிக்னிஃபிகன்ட். ஓகேவா? அந்த மந்த்ல தான் நம்ம அது இன்கார்ப்பரேட் பண்ணோம். பிகாஸ் கேஷ் பட்ஜெட் கோஸ் வெரி மச் ஆன் கேஷ் பேசிஸ் அண்ட் நாட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். ஓகேவா ஸ்ரீ? குட். இப்ப வந்து இதுதான் ஸ்ரீ கேஷ் பட்ஜெட்டோடது. கமிங் டு த பார்ட் ஆஃப் சேல்ஸ் பட்ஜெட் ஸ்ரீ. சேல்ஸ் பட்ஜெட்ல வந்து என்ன ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கணும் அப்டின்னா, நான் வந்து எந்த மந்த்ல சேல்ஸ் பண்ணேன். ஆனா எனக்கு டைம் என்னோட கிரெடிட்டார் எனக்கு என்ன டைம் குடுத்துருக்காரு அப்டின்றது ஒரு பாயிண்ட். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா தெரியுமா ஸ்ரீ? ஒரு 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 பர்ட்டிகுலர் புரொடக்ஷன் பண்ணிடுவோம். ஆனா அந்த புரொடக்ஷன வந்து ஆம் டிசம்பர் மாசத்துக்குள்ள ஹியூஜ் டிமாண்டா இருக்கும். ஆனா ஆகஸ்ட் மாசத்துல ரொம்ப கம்மி டிமாண்டா இருக்கும். லைக் அம்பர்லாஸ். அம்பர்லாஸ் வந்து டிசம்பர் மாசம் ஹை இதுவா இருக்கும். பட் ஆகஸ்ட் ஆ ஆ ஆ சம்மர்ல ஜாஸ்தி. வின்டர்ல யூஸ் பண்ண மாட்டோம். சோ இப்ப பார்த்தீங்கன்னா, ராஜா பாதர் ஸ்ட்ரீட் போனோம் அப்டின்னா,
கூட்டம் நொரம்பி இருக்கும். மேல தலையே தெரியாது. எல்லாரும் டைக்கின் ஒருத்தங்க, ஒருத்தங்க ப்ளூ ஸ்டார், ஒருத்தர் வந்து இட்டாச்சி, ஓ ஜெனரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் ஒரு நொரம்பி இருக்கும். ஆஃபர்ஸ் குடுப்பாங்க. அப்படி இப்படி குடுப்பாங்க. அப்ப அவங்க வந்து பட்ஜெட் பண்ணும்போது எப்படி பட்ஜெட் பண்ணுவாங்க? இந்த மாரி டைம்ல ஜாஸ்தியா பண்ணிட்டு, அ நான் பீக் சீசன்ல கம்மியா பண்ணிடுவாங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்ப இந்த சம் பார்த்தீங்கன்னா, "தி ஃபாலோயிங் சேல்ஸ் பட்ஜெட் இஸ் கிவன் ஃப்ரம் வான்டெக் சேல்ஸ் கம்பெனி ஃபார் தி 2nd குவார்ட்டர்." 2nd குவார்ட்டர்னா ஏப்ரல், மே, ஜூன். சோ பண்ணியிருக்காங்க. ஏப்ரல், மே, ஜூன் 3த்தையும் சேர்த்து 1,55,000. கிரெடிட் சேல்ஸ் வந்து ஆர் கலெக்டட் ஆஸ் ஃபாலோஸ். எப்படின்னா, அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இதுல வந்து இந்த வார்த்தைகள்லாம் தான் ஸ்ரீ வந்து ரொம்ப உன்னிப்பா நம்ம நோட் பண்ணிட்டோம்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடலாம். 70% in the month of sales. Credit sales are collected. 70% in the month of sales. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப லெட்ஸ் சிக்ஸ் இப்ப 45,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீ. ஸோ 45,000ல ஐயோ சாரி ஸ்ரீ சாரி. ஒரே நிமிஷம். ஆ, ஆமா. அதாவது 70% in the month of sale, 20% in the following month, 8% in the second month following sales, and 2% uncollectable bad debts. ஓகேவா? The accounts receivable balance at the beginning of second quarter is 18,000. அப்புறம் அதுல 3,600 of which represents uncollected February sales and 14,400 uncollected March sales. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் நீ கண்டுபிடி. நம்பர் 1. இன்னொன்னு வந்து எப்படி வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் கேஷ் கலெக்ஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதுல ஒரு அசம்ப்ஷன் இருக்கு ஸ்ரீ. பிப்ரவரி சேல்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 40,000 அண்ட் மார்ச் சேல்ஸ் ஈக்குவல் டு 50,000. இது சேல்ஸ் பட்ஜெட். இது வந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் அஸ்யூமிங் த சேல்ஸ் இவ்ளோ இருக்கும்னு அவன் சொல்றான். இப்ப வந்து இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்றேன் ஸ்ரீ. இது கொஞ்சம் 3,600 represents uncollected February sales. ஓகே, ஓகே. இப்ப வந்து ஆ, இது எடுத்துக்கணும் ஸ்ரீ. 40,000 ஸ்ரீ கரெக்ட். இப்போ இது எப்படி வரும்னு சொல்றேன் ஸ்ரீ. இப்போ வந்து ஜஸ்ட் சேல்ஸ் 100ன்னு வச்சுக்கலாம் ஸ்ரீ. ஸோ சேல்ஸ் 100ன்னு வச்சுட்டோம்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, 2% வந்து அன்கலெக்டபிள் அப்படின்னு சொல்றோம். ஆ, இப்ப வந்து 100 வந்து சேல்ஸ். அப்ப பிப்ரவரி மாசத்துல 70% ஆகுறது ஸ்ரீ. ஓகேவா? மந்த் ஆஃப் சேல்ஸ் 70%. அப்புறம் 20% இந்த ஃபாலோயிங். ஏப்ரல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து 8% இந்த செகண்ட் மந்த் ஃபாலோயிங் த சேல்ஸ் அண்ட் 2% வந்து அன்கலெக்டபிள். 8% இந்த செகண்ட் மந்த் ஃபாலோயிங் த சேல்ஸ்ன்னு வரும்போது ஆ, ஆமா 70 இருங்க 70 10 ம் ஒரே நிமிஷம். ஆ, ஆ. லேட் ஆயி கலெக்ட் பண்றது. கரெக்ட். ம். சூப்பர். அப்புறம் வந்து 3 இது வந்து மேல போட்டுறாங்க. சூப்பர். வெரி குட் ஸ்ரீ. ஆமா.
ஏப்ரல்ல 40 டோட்டலா 44,700 வரும். ம். ம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ம். கரெக்ட், கரெக்ட். சூப்பர். ம். இது பிப்ரவரி சேல்ஸ் என்ன தெரியுமா ஸ்ரீ? இந்த இதே மாரி அதாவது அந்த 3 மாசம் முன்னாடி நடந்திருக்கும்ல ஸ்ரீ. ஆ அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆம் 80 சாரி அக்கவுண்ட்ஸ் ரிசிவபிள் பேலன்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் குவார்ட்டர் வந்து 18,000. அதுல 3,600 ரெப்ரசன்ட்ஸ். அந்த 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 பாயிண்டோட கனெக்ட் ஆகுது ஸ்ரீ. அதாவது 18,100க்கு இப்படி வரும் ஸ்ரீ அது. பிப்ரவரியில அது வந்து ஆ 40,000. இந்த 40,000 இன்டூ 8ன்றது வந்து என்னன்னா, ஆ 3,600 ரெப்ரசன்ட்ஸ் அன்கலெக்டட் சேல்ஸ். அப்ப அந்த 3,600ன்றது அன்கலெக்டட் சேல்ஸ்ன்னு வரும்போது, 70% முடிஞ்சிடுச்சு. ஆ பேட் டெப்ட்ஸ்ன்றது 2%. ஸோ, அப்போ 3,600 இன்டூ 100 டிவைடட் பை 2. ஐயோ! சாரி, சாரி, சாரி. 3,600 பெர்சன்டேஜ்க்கு எவ்வளோன்னா, ஆல்ரெடி 70 பிளஸ் 20 90, 90 பிளஸ் 80 98%. அன்கலெக்டட் ஃபெப்ரவரி சேல்ஸ். ஒரே நிமிஷம் ஸ்ரீங்களா. இது ஒரு ஒர்க்கிங் போட்டிருந்தேன். பிப்ரவரியில பிப்ரவரியோட சேல்ஸ் 40 குடுத்துருக்காங்கல்ல ஸ்ரீ. இந்த 40,000ல அந்த 8% கால்குலேட் பண்ணோம் ஸ்ரீ. ஏப்ரலுக்கு. இதுதானே கேட்டீங்க. 3,200 என்னன்னு தானே கேட்டீங்க. ஆ. இதுவா? இந்த 14,400 அன்கலெக்டடா? எது கேட்குறீங்க? ஆ, ஆ. ஆ, ஆ. ஓகே. 18,000 and 3,600 ஆஃப் விச் ரெப்ரசன்ட் அன்கலெக்டட் சேல்ஸ் அதுவா? ஓகே. அது எதோட கனெக்ட் அது அது எதோட கனெக்ட் ஆகுதுன்னு கேட்குறீங்களா? ஓகே. ம். அதாவது ஓ! ஸ்ரீ இந்த பிப்ரவரி சேல்ஸ் 1 மைனஸ் 0.7 அது பார்க்குறீங்களா ஸ்ரீ? ஓ! ஓகே. ஃபைன், ஃபைன். இப்போ இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ, அவங்க வந்து 3,600 வந்து ஆஃப் விச் ரெப்ரசன்ட்ஸ் அன்கலெக்டட் பிப்ரவரி சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க.
அது வரைக்கும் பண்ணல அப்படின்னு இருக்காங்க. ஸோ பண்ணல அப்படின்றது எப்பவுமே வந்து அன்கலெக்டட் அப்படின்றது வந்து 0.7 அப்புறம் 0 அதாவது 7 முந்தின அப்படியே ப்ரீவியஸா நம்ம பண்றோம். 70% கலெக்ட் ஆயிடுத்து. 20 கரெக்ட் ஆயிடுத்து. 90 கலெக்ட் ஆயிடுத்து. அப்போ வந்து ஆம், கலெக்ஷன் ஆனது வந்து 90%. அன்கலெக்டட் which represents uncollected February sales. February sales. ஒரு நிமிஷம். எயிட் பர்சன்டேஜ். ஸ்ரீ இது எப்படின்னா ஸ்ரீ இப்ப 3200ன்றது வந்து அன்கலெக்டட் February சேல்ஸ் அப்படின்றது வந்து 0. அந்த ரிமைனிங் அமௌண்ட்டோடது அதாவது 70 பிளஸ் 20 இல்லாம ரிமைனிங் அமௌண்ட் 3000. ஸ்ரீ இது நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன் ஸ்ரீ. ஓகேவா? இது ஒர்க்கிங் நான் போட்டுட்டு சொல்றேன். இல்ல இதுக்கு நான் ஒரு ஒர்க்கிங் போட்டேன் ஆக்சுவலா. குயிக்கா ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபெப்ரவரியோடது வந்து பெண்டிங் வந்து 3600. 100 சேல்ஸ்னா 70 ஃபெப்ரவரிக்கு போகும். மார்ச் வந்து இதுக்கு போகும். ஏப்ரல்ல தான் வந்து ஸ்ரீ அட் த பிகினிங் ஆஃப் செகண்ட் குவார்டர்ன்றது இது ரெண்டும் ஏப்ரலோட நம்பர் ஸ்ரீ. கரெக்ட்டா? ஸோ இங்க பாருங்க ஸ்ரீ, இப்ப 100 சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபெப்ரவரில 70, மார்ச்ல 20, ஏப்ரல்ல 10. அப்ப ஏப்ரல்ல 3600னா, என்னோட ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளவா இருக்கணும்னா, 3600 இன்டூ 100 டிவைடட் பை 10. இன்டூ 100 டிவைடட் பை 10. ஸோ 36,000 ஸ்ரீ. இங்க வரும். இந்த 36,000 தான் என்னோட டோட்டல் வந்து ஃபெப்ரவரியோட சேல்ஸ். கரெக்ட்டா ஸ்ரீ? ஃபெப்ரவரியோடது. அப்ப அந்த 36,000ல சொல்லுங்க ஸ்ரீ. அதுதான் போட்டிருக்காங்க. 36,000. ஏப்ரல்ல 10% இல்ல ஸ்ரீ. சோ ஏப்ரலுக்கு வந்து அந்த 10%னா, அப்ப டோட்டல் சேல்ஸ் ஆஃப் ஃபெப்ரவரி எவ்ளோ? அப்படின்னு பார்த்தோம்னா 36,000 வருது. அதான் ஸ்ரீ இங்க போட்டிருக்கான். டோட்டல் ஃபெப்ரவரி சேல்ஸ் வந்து 36,000 போட்டிருக்கான். புரியுதா ஸ்ரீ? திருப்பி சொல்லட்டுமா? ஆ. இங்க பாருங்க ஸ்ரீ. 10%. அவன் அந்த ரூல் சொல்லியிருக்கான்ல ஸ்ரீ. ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து 70%, அப்புறம் 20%. ஏப்ரல் மாசம் வந்து ஏப்ரல் மாசத்துல வர சிச்சுவேஷன் வந்து 8% பிளஸ் 2% அந்த காம்போசிஷன்ல தானே இருக்கும் அந்த அமௌண்ட். ஏன்னா பேட் டெட்ஸ் 2%, 8% செகண்ட் மந்த் சேல்ஸ் ஃபாலோயிங் சேல்ஸ் இருக்கும். அப்போ 8 பிளஸ் 2 10%ல அந்த 10% தான் ஏப்ரல். ஆமா. ஆ எக்ஸாக்ட்லி. கரெக்ட். கரெக்ட். 8% பிளஸ் 2% இது 10%. அதாவது ரிமைனிங் 8% பிளஸ் 2% 10% வருது. அப்ப 10% இல்ல அவன் சொல்றான்ல ஸ்ரீ, அதாவது ஒரு நிமிஷம். அவன் என்ன சொல்றான்னா, ரெப்ரசன்ட்ஸ் அன்கலெக்டட் ஃபெப்ரவரி சேல்ஸ்ன்றான். அப்ப அந்த அன்கலெக்டட் ஃபெப்ரவரி சேல்ஸ்ல ஆம், அந்த 8%ம் இன்க்ளூட் ஆயிருக்கு. 2%ம் இன்க்ளூட் ஆயிருக்குல்ல. ஏப்ரல் சிச்சுவேஷன் வரும்போது ஒரு சேல்ஸ் தெரியும்ல ஸ்ரீ.
அப்ப சேல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். எப்ப ஏப்ரலோட சேல்ஸ் கரெக்ட் ஆனா தான் உங்களுக்கு வந்து அந்த அடுத்த மந்த்க்கு நீங்க போடும்போது தான் 2% போடுவீங்க. பட் ஏப்ரலோட சிச்சுவேஷன்ல கியூமுலேட்டிவா எவ்வளோ சேல்ஸ் நீங்க பார்ப்பீங்க? 10% ஓட தானே பார்ப்பீங்க ரிமைனிங். அதனால தான் அந்த 10%ன்னு அவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க. The accounts receivable beginning of second quarter is 18,000. 3,600 of which represents uncollected February sales. அப்ப as on Februaryல நீங்க பார்க்குற அந்த 3,200ன்றது 36,000த்துல போக பிப்ரவரி மந்தோட ஸ்டார்டிங்ல வந்து 3,600 இன்னும் வந்து ஸ்கேல்ஸ் கலெக்ட் ஆகல. அதுல பேட் டெட்ஸும் இன்க்ளூட் ஆகுது. 3,600 இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் யுவர் அன்கலெக்டட் சேல்ஸ். அதாவது வரவே வராத சேல்ஸும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது. அந்த சென்டென்ஸ் மீனிங். Uncollected February sales is inclusive of your bad debts as well as your expected sales during the month. அதான் மீனிங். அதனால தான் அந்த 8% பிளஸ் 2% சேர்த்து 10% நம்ம கால்குலேஷனுக்கு இங்க எடுத்துக்கிறோம். அப்ப 10% ஆஃப் சேல்ஸ்க்கு 3,200னா 100க்கு எவ்வளோ? அப்ப பிப்ரவரியோட சேல்ஸ் வந்து 36,000 இருக்கிறபோது தான் இந்த அப்போர்ஷன்மென்ட் வருது அப்படின்னு அர்த்தம். புரியுதா ஸ்ரீ? பாருங்க, பாருங்க. பாருங்க ஸ்ரீ. பார்த்துட்டு திருப்பி டவுட் கேளுங்க ஷூரா. அப்புறம் பாருங்க ஸ்ரீ, இதுல சொல்லியிருக்கான் பாருங்களா, 14,400 அன்கலெக்டட் மார்ச் சேல்ஸ். இப்ப மார்ச்ல வரும்போது அதே ட்ரெண்ட் எடுத்துன்னு வாங்களேன். இப்போ சேல்ஸ் மார்ச் 70, ஆமா, ஏப்ரல் 20. ஆ கரெக்ட். அப்ப வந்து என்ன ஆகும்னா, ஆ கரெக்ட் ஸ்ரீ. அப்ப என்ன ஆகும்னா 20 ஏப்ரலுக்கு 20ஆ? சப்சிக்வென்ட்க்கு 20ன்னு சொல்றான். அப்புறம் வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து ஆ மார்ச்லன்னு சொல்றதுனால 20 பிளஸ் உங்களுக்கு அந்த 10 ரிமைனிங் மொத்தமாவே கலெக்ட் ஆகலல்ல. 20 நெக்ஸ்ட் மந்த் ஓடுதும் இல்ல, அதுக்கு அடுத்த மந்த் ஓடுதும் இல்ல, அதுக்கு அடுத்த அப்ப 3தோட பெர்சன்டேஜ் சேர்த்து எவ்வளவு வரும்? 20, 8, 2 அதுதான் இங்க 10ன்னு குடுத்துருக்கேன். அதுதான் அந்த 30. அப்போ 30க்கு வந்து 14,400னா 100க்கு எவ்வளோ? 100 into 14,400 சாரி டிவைடட் பை 30 48,000. அவ்வளவுதான் ஸ்ரீ. புரியுதா ஸ்ரீ? பாக்குறீங்களா இன்னொரு வாட்டி வேணா? திருப்பி சொல்லட்டுமா ஸ்ரீ? புரியுது. நான் இங்க 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 ஆ இந்த ரெட்ல போட்டிருக்கேன் ஸ்ரீ. ஆ சூப்பர். அதான் ஸ்ரீ அந்த மாரி எடுத்துட்டோம். ஸ்ரீ இந்த பிட் மட்டும் எம்சிக்யூல கேட்கறான் ஸ்ரீ. இந்த வெறும் பிட் இந்த பிட் மட்டும். ஸ்ரீ ஒரே நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ரீ. அப்படியே இருங்க. ஆ சாரி ஸ்ரீ. ரொம்ப விக்கல் வந்துச்சு ஃபாஸ்டா. இதான் ஸ்ரீ. இந்த கான்செப்ட் தான் ஸ்ரீ இதுக்கு. நீங்க பொறுமையா பாருங்க. புரியுதா ஸ்ரீ? இது மட்டும் இந்த பிட் மட்டும் கேட்கறான் ஸ்ரீ. எம்சிக்யூல 2 மார்க்ஸ். நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து
ஸ்ரீ கேஷ் பட்ஜெட் கேட்டா 14 மார்க் ஸ்ரீ. 95% புக் சம் தான் வருது கேஷ் பட்ஜெட். ஓகேவா? அதனால வந்துருச்சுன்னா நீங்க அவ்வளவுதான் சூப்பர். ம். டிலே எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான் ஸ்ரீ. அதுதான் அவ்வளவுதான் ஸ்ரீ. அதுக்கு மேல நீங்க இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது என்னன்னா 2 மந்த்ஸ் டிலேவா 3 மந்த்ஸ் டிலேவா அப்படி பார்க்கணும் ஸ்ரீ. அவ்வளவுதான். இப்ப வந்து இல்லஸ்ட்ரேஷன் 42 ஸ்ரீ. நிமிஷம் இருங்க. இது முடிச்சிட்டேன். இது கேஷ் பட்ஜெட் முடிச்சிட்டேன். ஸ்ரீ அதுக்கு முன்னாடி ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டோட கான்செப்ட் ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன் ஸ்ரீ. ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டோட கான்செப்ட் என்னன்னா எந்த காஸ்ட்லாம் உங்களுக்கு பிக்ஸடா இருக்கு, எந்த காஸ்ட்லாம் வேரியபிளா இருக்கு, எந்த காஸ்ட்லாம் செமி வேரியபிளா இருக்கு அப்படின்னு பாக்குறது தான் வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டோடது. இப்ப வந்து பிரிச்சு பிரிச்சு மேனேஜ்மெண்ட்டுக்கு குடுக்குற ஒரு பட்ஜெட் ரிப்போர்ட்னு சொல்லலாம் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட். ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் வந்து இட்ஸ் மெயின்லி ஹெல்ப்ஃபுல் டு கெட் டு அ டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட். எந்த பார்ட்ல வந்து எனக்கு காஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு, எதர் ஐ எம் இன்கரிங் மோர் ஆன் மை பிக்ஸட் காஸ்டா இல்ல மோர் ஆன் மை வேரியபிள், என்னோட ட்ரெண்ட் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் எப்படி டிராவல் ஆகுறது. என்னோட எஸ்பெஷலி ரெண்டு மெயின் விஷயம் ஸ்ரீ. ஒன்னு பவர், இன்னொன்னு வந்து ஆம், இது எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ரெண்டுத்துக்கோட ட்ரெண்ட் எப்படி மெயின்டைன் ஆகுறதுன்றத வந்து நீங்க ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்ல நல்லா பார்க்கலாம். And flexible budget gives a decision making for a organization to understand எந்த பாயிண்ட் ஆஃப் யூனிட் லெவல்ல காஸ்ட் வந்து எப்படி டிராவல் ஆகுறது, எந்த பாயிண்ட்க்கு அப்புறம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுறது, எந்த பாயிண்ட்ல வந்து கன்சிஸ்டன்டா மெயின்டைன் ஆகுறதுன்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்ல வருது. ஒரு ரெண்டு தம் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ. பிஃபோர் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் நீங்க சம் போடுறதுக்கு முன்னாடி மைண்ட காமா வச்சு ரெண்டு தம் ரூல் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்னு, பிக்ஸட் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், மாறவே மாறாது. ரெண்டாவது, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அக்ராஸ் ஆல் த லெவல்ஸ் டில் இட் ரீச்சஸ் த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிளான்டால 1,00,000 யூனிட் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா நான் ஒரு மாசம் 80,000 யூனிட் பண்றேன், ஒரு மாசம் 60,000 யூனிட் தான் பண்றேன், ஒரு மாசம் 40,000 யூனிட் தான் பண்றேன். இந்த எந்த 1,00,000 யூனிட் வரைக்குமே என்னோட டோட்டல் பிக்ஸட் காஸ்ட் வில் ரிமைன் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து வில் ரிமைன் கான்ஸ்டன்ட். அண்ட் as far as semi variable cost is concerned, நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ. சேஞ்ச் இன் காஸ்ட் at two different capacity level divided by change in units. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ. இந்த இது வந்து வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்டுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா ஸ்ரீ? ஒரு கொஸ்டின் செமி வேரியபிள் காஸ்டோட ஃபார்முலான்னு சொல்லிட்டு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோங்க இது. இது வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்க வந்து இனிமே படிச்சிட்டீங்கன்னா மறந்துடாதீங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மஸ்ட் மேண்டேட்டரி யூ ஷுட் நோ. செமி வேரியபிள் காஸ்ட பிரிக்கணும்ல ஸ்ரீ. வேரியபிள் இது பிக்ஸட் இது பிரிக்கணும் இல்லையா? வேரியபிள் இது பிக்ஸட் இதுன்னு பிரிக்கும் போது வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து சேஞ்ச் இன் காஸ்ட் at two different capacity levels divided by change in units. இது பிரிச்சா மட்டும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் கிடைச்சாதான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் ரிமைனிங் அமௌண்ட் வந்து பிக்ஸட் காஸ்ட் நீங்க சொல்ல முடியும். ஓகேவா? So three thumb rules: variable cost per unit remains constant, fixed cost total cost remains constant, semi variable cost la variable cost per unit is equal to change in cost at two different capacity level divided by change in units. அவ்வளவுதான். ஓகேவா? ஸ்ரீ ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ரீ, டாக்டர் மட்டும் கால் பண்றாங்க, ஒரு நிமிஷம். ஆஹ் ஸ்ரீ இது இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் அப்படி சூப்பரா போட்டு போயிடலாம் ஸ்ரீ. இப்ப பாருங்க ஸ்ரீ, a company manufactures single product has produced the following flexible budget for the year.
இது direct material cost, direct labor cost, production cost if the budget is fixed at 45% level of activity. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 70, 80, 90 கொடுத்துருக்கேன், 45% வந்து நீ flexible budget போடு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டர்ன் ஓவர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ப்ரொடக்ஷன், அட்மின், டோட்டல் காஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து இப்ப பாத்துக்கோங்க ஸ்ரீ, இதுல வந்து டைரக்ட் மெட்டீரியல் இருக்கு ஸ்ரீ, ஓகே, டைரக்ட் லேபர் இருக்கு, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், அட்மின் ஓவர்ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும் ஸ்ரீ. அப்பனா நீங்க அதை ஃபிக்ஸட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, எது வந்து ஃபிக்ஸடு, எது வேரியபிள், எது செமி வேரியபிள், அந்த பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். சோ அட்மினை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30,500, 32,000, 33,500 இருக்கு. டைரக்ட் லேபர் பாத்தீங்கன்னா 4451. ஃபர்ஸ்ட் டைரக்ட் லேபர் எடுத்துக்கோங்க. அப்ப 70%க்கு 17,780னா அவங்க எவ்வளவுக்கு கேட்டிருக்காங்க, 45%க்கு எவ்வளவுன்னு பாருங்க. So 17,780 into 45 divided by 70, so 11,430. ஓகேவா ஸ்ரீ? அடுத்தது அதே மாதிரி இப்ப 11,400 அதே மாதிரி லேபர் பாத்தீங்கன்னா 70க்கு வந்து 44,800, 45க்கு எவ்வளவு? இப்போ இது ரெண்டுமே வேரியபிள் காஸ்ட் ஸ்ரீ, இது இப்படிதான் பண்ணும். ஆனா ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் பாத்தீங்கன்னா செமி வேரியபிள். சோ செமி வேரியபிளோட ஃபார்முலா என்ன? 70க்கு வந்து 30,500 இருக்கான், 80க்கு வந்து 32,000 இருக்காங்க. ஸ்ரீ சாரி ஸ்ரீ, கடைசியா ஒரே ஒரு வாட்டி ஸ்ரீ, பெல் மட்டும் அடிக்கிறாங்க, அடிச்சுட்டே இருக்காங்க. சாரி ஸ்ரீ, ரொம்ப சாரி மாஸ். ஸோ 32,000. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ, இப்போ இதுக்கு வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது சேஞ்ச் இன் காஸ்ட் ஸ்ரீ. ஸோ இதுக்கும் என்ன சேஞ்ச்? 1,500. சேஞ்ச் இன் வந்து பர்சன்டேஜ், 80% மைனஸ் 70% என்ன? 10. ஸோ 1,500 divided by 10 will give you 150. அப்பனா வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டி வந்து 150. ஓகேவா ஸ்ரீ? இது புரிஞ்சுதா? இப்ப இந்த 150 தான் ஸ்ரீ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க இன்கார்பரேட் பண்ணுவோம் இந்த 45%க்கு. பாருங்க. சோ 150 into 17 ஸ்ரீ. பாருங்க. இது போட்டு காமிக்கிறேன் ஸ்ரீ உங்களுக்கு. பாருங்க. இப்ப இதெல்லாம் கொடுத்திருக்காங்க ஸ்ரீ. ஓகே, இதான் சம்பளம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் delete பண்ணிடலாம். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ், அட்மின் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், ரிசர்ச் எல்லா ஓவர்ஹெட்ஸும் வந்து செமி வேரியபிள் காஸ்ட். ஹவவர் இஃப் யுவர் ட்ரெண்ட் இன் ஓவர்ஹெட்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னா அதை நீங்க ஃபிக்ஸட் காஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசிஷன் ரூல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கான்னு பாருங்க ட்ரெண்ட். அப்ப அது ஃபிக்ஸ்டு. ஆனா அது கான்ஸ்டன்டா இல்லைன்னா நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். ஓகேவா ஸ்ரீ? சார் எனி 2% எடுத்துக்கோங்க. ஈவன் 80, 90 கூட எடுத்துக்கலாம். நான் 70, 80 எடுத்திருக்கேன். ஆன்சர் எப்படி இருந்தாலும் சேமா தான் வரும். சோ இப்ப பாருங்க, 32,000 மைனஸ் 30,500. இது வந்து 80 மைனஸ் 70. சோ 80 மைனஸ் 70. So 1,500 divided by 10. 150 வருதா ஸ்ரீ? இப்போ வேரியபிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு என்னன்னா 150 into 70, 10,500 ஸ்ரீ. இதுக்கு என்ன வரும்? 150 into 80.
12,000. இப்ப மொத்தமா எனக்கு வேரியபிள் காஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் 30,000. வேரியபிள் மட்டும் 10,500னா ரிமைனிங் என்ன? ஃபிக்ஸட். இதுல ரிமைனிங் என்ன? ஃபிக்ஸட். ஒரே ஒரு க்ளூ ஸ்ரீ, ஃபிக்ஸட் எப்பவுமே கான்ஸ்டன்ட் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும். அப்படி மெயின்டைன் ஆனாச்சுனாலே நீங்க ஸ்ப்ளிட் பண்ற அமௌண்ட் வந்து கரெக்ட்னு அர்த்தம். இல்ல இங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு வேரி ஆச்சுன்னா எங்கேயோ கால்குலேஷன்ல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா ஸ்ரீ? இப்போ லெட்ஸ் டேக், நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்ப 80க்கும் இதே கால்குலேஷன், 80க்கும் 90க்கும் போட்டு பாருங்க. இதே கால்குலேஷன். ப்ரொடக்ஷன் ஓவர் 32,000. ஆ, இதோ 80 மைனஸ் 70 10ஆ? ஸோ 1,500 டிவைடட் பை 80 90 போட்டு பாருங்க. இது வந்து எம்சிக்யூல வரும் ஸ்ரீ. இது கண்டிப்பா இந்த மாதிரி ஒண்ணு. இதுமா 80% எவ்வளவு வந்தது உங்களுக்கு இப்ப ஆன்சர்? நீங்க எது எது போட்டீங்க? 80 90 போட்டீங்களா பத்மா? ம்ஹ்ம். பத்மா, என் டாட்டர் தான் பேசுறாங்க பத்மா. ஒரே ஒரு நிமிஷம். சாரி பத்மா. அவளுக்கு அந்த ரீ எக்ஸாம்க்காக கேட்டிருக்காங்களா? அதான் கால். ஏன்னா ஸ்கூல் வர சொன்னாங்க ஸ்ரீ. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. அதுக்குள்ள மேம் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. ஓகே ஸ்ரீ. ஸ்ரீ, இப்போ நீங்க 80 90 பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளோ புரிஞ்சுதா ஸ்ரீ? இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிருக்கீங்களா? இருங்க நான் போடுறேன். ஸோ 33,500 இந்த மாதிரி தான் நீங்களும் போட்டிருக்கீங்களா? இப்போ இங்க வந்து இது மைனஸ் பண்ணீங்களா? 33,500 மைனஸ் 32,000. ம்.
கரெக்ட், கரெக்ட். ம். ம். 90க்கு எவ்வளவு வந்தது? 90க்கு எவ்வளவு வந்தது? ம். இல்ல 90க்கு வேரியபிள் காஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் புரொடக்ஷன் ஓவர்ஹெட் எவ்வளவு வந்தது? ஓகே, சூப்பர். பிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு வருது? சூப்பர். வெரி குட். அவ்வளவுதான் ஸ்ரீ. கலக்கிட்டீங்க. ஆசம். சோ இதுதான் ஸ்ரீ. இப்ப நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீ. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க லைனா இந்த மாரி போடணும் ஸ்ரீ. ஆம். இந்த சம் எங்க ஸ்ரீ? ஆ. இப்போ அது போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரும் ஸ்ரீ. அதாவது பிக்ஸட் காஸ்ட் ப்ரொபோர்ஷன் வந்து 20,000. ஸோ 45% போடும்போது, உங்களுக்கு வந்து இந்த மாரி வரும். ஆமா. சேல்ஸ் தட் இஸ் டைரக்ட் மெட்டீரியல் 11,430. டைரக்ட் லேபர் 28,500. அப்புறம் வந்து புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து கீழ ஃபிக்ஸட் இவ்ளோ, வேரியபிள் இவ்ளோ. அப்புறம் அட்மின் ஓவர்ஹெட்ஸ். ஸோ புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்ல வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 45%. ஆ 26 இன்டு 45. 6,007. அதேதான் ஸ்ரீ. ஸோ 150 வேரியபிள் காஸ்ட். ஸோ 45% கேட்கறாங்களா? அத கண்டுபிடிக்கணும்ல. அப்போ வேரியபிள் வந்து 150 இன்டு 45. அப்புறம் பிக்ஸட் காஸ்ட் வந்து 20,000. அப்புறம் அட்மின் ஓவர்ஹெட்ஸ் வந்து 17,000. அப்போ டோட்டல் எவ்வளோ காஸ்ட் எனக்கு? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா, இதுதான் வந்து என்னோட பட்ஜெட். இது இந்த மாரி பிரசன்ட் பண்ணணும் ஸ்ரீ. அவன் அப்படி குடுத்துருக்கான். ஆனா நம்ம இப்படி பிரசன்ட் பண்ணணும் ஃபைனலா. இப்ப இங்க அவன் பண்ணியிருக்கான் பாத்தீங்களா? இந்த பிரசன்டேஷன் எடுத்துன்னு வரணும். டோட்டல் காஸ்ட் அந்த மாரி. ஸோ உங்களுக்கு வந்து ஆ 70%க்கு வந்து 2,10,000 ஸ்ரீ. 80க்கு 2,40,000. 90க்கு 2,70,000. அப்ப 45%க்கு எவ்வளவு வரும் சேல்ஸ் சொல்லுங்க? இல்லம்மா, இப்ப ப்ராஃபிட் நீங்க கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இப்ப அவன் கேட்கறான். இப்ப கால்குலேட்டர் ஏதோ ஒண்ணு மொட்டையா முடிச்சுட்டான். ஒரு ஒரு பாசிபிலிட்டி கேட்கறான். எனக்கு லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து டோட்டலா வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ப்ராஃபிட்டோட நீ கண்டுபிடி. அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, டர்ன் ஓவர் வேணும் இல்லையா? 45%க்கு டர்ன் ஓவர் வேணும். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ம். ம், ம். சூப்பர். வெரி குட். காஸ்ட் ஆ. காஸ்ட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 83,980 வருது. கரெக்ட்டா ஸ்ரீ? அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? சொல்லுங்க. ம், ம். காஸ்ட் இதோ இருக்கு ஸ்ரீ. 83,980 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். தெரியுதா ஸ்ரீ? ம். தனித்தனி தான் போடணும் ஸ்ரீ. தனித்தனி தான் போடணும். 45% லெவலுக்கு போடணுமே. எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து. இப்ப நம்ம கண்டுபிடிச்சோமே ஸ்ரீ. புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ம். ஆ. ஆ.
என்னமா 83,980 83,980 ஸ்ரீ. டைரக்ட் மெட்டீரியல் வந்து 11,430 ஸ்ரீ 45க்கு. லேபர் 28,800. ஓகே, ஃபிக்ஸட் காஸ்ட் இப்போ நீங்க கண்டுபிடிச்சீங்களா 20,000 ப்ரொடக்ஷன் ஓவர்ஸ்க்கு. ஓகே, 51,000. ஓ, ப்ராஃபிட் சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். 21,020வா? 21,020 வருது ஸ்ரீ. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன் நான் பாக்குறேன். 1,05,000 சேல்ஸ். 1,35,000 வருதா ஸ்ரீ? ஒரு நிமிஷம் இருங்க. 1,35,000. கரெக்ட் ஸ்ரீ, கரெக்ட். இல்ல இல்ல ஸ்ரீ, யூ ரைட். 51,000 கரெக்ட் கரெக்ட், யூ ரைட். சாரி. ஸ்ரீ, இதுல இந்த இதெல்லாம் வரும்ல ஸ்ரீ. பார்டர் பார்டர் இங்க வருதா? ஓகே. நிறைய மாறுதா டக்குன்னு இது பண்ண முடியல. ஓகே, 51,020. பர்ஃபெக்ட் ஸ்ரீ. வெல் டன். எக்ஸலன்ட் ஸ்ரீ. அவ்வளவுதான் ஸ்ரீ. இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க ஸ்ரீ, ஃப்ரீக்வெண்டா கேக்குறாங்க. டைப் 1 ப்ராப்ளம் கேக்குறாங்க. பேப்பர் ஈஸியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொஸ்டின் வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. இதே மாதிரி சம் ஸ்டேஜ் 2லயும் வருது, இதே மாதிரி சம். ஓகேவா? கரெக்ட். ம், 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 ம். சூப்பர் ஸ்ரீ. அவ்வளவுதான் ஸ்ரீ. எக்ஸலண்ட். நல்லா செம்மையா புரிஞ்சுட்டீங்க நீங்க. ஸ்ரீ, இப்ப இங்க பாருங்க ஸ்ரீ, இதுல உங்களோட உங்களோட இன்புட் சொல்லுங்களேன். The monthly budget for the monthly budget for manufacturing overheads of a concern, two levels of activity கொடுத்துருக்காங்க ஸ்ரீ. 60%, 100%. ஓகேவா? ஸோ இதுல வந்து wages, consumable stores, maintenance, power and fuel, depreciation, insurance எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் காஸ்ட் வந்து எது இல்லாம? இல்ல இல்ல, யோசிங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் காஸ்ட். ஆமா, வேஜஸ் வந்து உங்களுக்கு இந்த காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் வரும். ஓகேவா? மெயின்டெனன்ஸ் வந்து செமி வேரியபிள். இப்போ மெயின்டெனன்ஸ் செமி வேரியபிள் காஸ்ட்னு சொல்றேன் ஸ்ரீ. இப்போ இதுக்கு நீங்க வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் மட்டும் நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். சும்மா ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி பண்ணுங்க. வெறும் மெயின்டெனன்ஸ். அதே ஃபார்முலா ஸ்ரீ. சேஞ்ச் இன் காஸ்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ வேரியபிள் காஸ்ட் ஃபார் என்ன லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி இது? 80%க்கு என்ன வருது பாருங்க. இல்ல 80%, இப்ப 60%க்கு வந்து 1100. உங்களுக்கு வந்து இப்ப வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டி 10 வருது. அப்ப அதே 80%க்கு எவ்வளவு வரும்?
வேரியபிள் காஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். 80% ஆக்டிவிட்டிக்கு. இல்ல இங்க பாருங்க ஸ்ரீ. புரியல. இப்போ இங்க வந்து 45% கண்டுபிடிச்சீங்களா ஸ்ரீ வேரியபிள் காஸ்ட் 6715 அந்த மாதிரி இங்க 80% ஆஃப் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு வேரியபிள் காஸ்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் என்ன வரும்னு கேக்குறான். ஆ, ஆ, ஆ. ம், ம். இல்ல இல்லம்மா அப்படிலாம் 10 இன்டூ அந்த 80 800 அவ்வளவுதான். என்ன பர்சன்டேஜோ அது பண்ணணும் அவ்வளவுதான். 80% 60%க்கு 600 10 இன்டூ 60 600 100க்கு 10 இன்டூ 100 1000 இப்ப 80க்கு என்ன 10 இன்டூ 80 80 வேரியபிள் ப்ரொபோர்ஷன். அப்ப பிக்சட் காஸ்ட் எவ்வளோ? புரியல ஸ்ரீக்கு. திருப்பி சொல்லட்டுமா? இல்லம்மா இப்ப நீங்க 10 கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. இப்ப 80%க்குன்னா 10 இன்டூ 80 800 ஸ்ரீ அவ்வளவுதான் வேரியபிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். கரெக்டா? இப்ப 1100க்கு வேரியபிள் ப்ரொபோர்ஷன் என்ன? 10 இன்டூ 60 600 கரெக்டா? இது புரியுதா? 10 நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டி பர் யூனிட் லெவல் பர் கெப்பாசிட்டிக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது லைக் ஓகேவா? நான் நான் உங்களோட மெயின்டெனன்ஸ்க்கு கேட்கிறேன். மெயின்டெனன்ஸ். அப்போ 800 இதுக்கு வருது ஸ்ரீ. இப்ப 60க்கு 600 1000. அப்ப பிக்ஸட் காஸ்ட் 60%க்கு எவ்வளோ? 1100 மைனஸ் 600 500 கரெக்டா? இது 1500 மைனஸ் 1500 கரெக்டா? அப்ப பிக்ஸட் காஸ்ட் 80%க்கு எவ்வளோ? திருப்பி சொல்லித்தரவா இத? ஆ சூப்பர். ஆமா சூப்பர். பயங்கரமா யோசிச்சிட்டீங்களோ? ஓகே. சோ அவ்வளவுதான் ஸ்ரீ. இப்ப இது 2த்தையும் கிளப் பண்ணீங்கன்னா 1300 வரும்ல. இதுதான் வந்து இந்த அ அவங்க வந்து சொல்ற அந்த புரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸோட டோட்டல் காஸ்ட். இப்போ நீங்க இப்ப மெயின்டெனன்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு செமி வேரியபிளோ, பவர் அண்ட் ஃபியூவலும் செமி வேரியபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீ. வேஜஸ் வந்து வேரியபிள் ஸ்ரீ. கோர் வேரியபிள். கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் கோர் வேரியபிள். மெயின்டெனன்ஸும் பவரும் செமி வேரியபிள். டெப்ரிசியேஷனும் இன்சூரன்ஸும் as you rightly told ஃபிக்ஸட் காஸ்ட். இப்போ கேன் யூ ட்ரை அவுட் ஃபார் பவர் அண்ட் ஃபியூவல் 80%க்கு வேரியபிள் காஸ்ட் என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா உங்களுக்கு? ட்ரை பண்றீங்களா? ஒரு ட்ரை ட்ரை குடுத்து பாருங்க. ம். பார்த்து போங்க. ஒருத்த ஒருத்தையா திறந்து வச்சிருக்கா. இப்போ நம்மளை விட கீழே போய் வேலை பண்றவா என்ன கஷ்டம். இது பவர் அண்ட் ஃபியூலா? நீங்க போடுங்க. நீங்க நீங்க பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா போடுவீங்க. போடுங்க. ஃபைனல் ஆன்சர் பாத்துக்கலாம்.
ஸ்ரீ நீங்க ஜூன்ல இன்டர் ஸ்டேஜ் 1 முடிச்சிட்டீங்க. மத்த முடிச்சிருவீங்க. டிசம்பர்ல ஸ்டேஜ் 2 கையோட எழுதிருங்க. ஓகே. பிரேக் விட்டுறாதீங்க. ம். ஏன்னா அப்படியே கனெக்டட் டாபிக்ஸ் இது அப்படியே வருது ஸ்டேஜ் 2ல. ம். எப்படியாவது ஜூன்ல அப்படியே இது பண்ணி நல்லா டஃப் குடுத்து பண்ணிடுங்க ஸ்ரீ. ஈஸியா இருக்கும் பேப்பர். லீவு கீவு போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிடுங்க. சூப்பர். அவ்வளவுதான் ஸ்ரீ. போங்க. வேரியபிள் வந்து பவர் அண்ட் ஃபியூவலுக்கு எவ்வளவு வந்தது? ₹1. அப்படியா? இருங்க நான் போடுறேன். நான் ஒரு நிமிஷம் இருங்க. போடல. நான் ஒரு நிமிஷம் போடுறேன் ஸ்ரீ இருங்க. பவர் அண்ட் ஃபியூவல் தானே ஸ்ரீ? ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க ஸ்ரீ. அப்படியா? இருங்க ஸ்ரீ. நானும் ஒரு வாட்டி போட்டு பார்த்துக்கிறேன். 1600, 2000, ஆ, ₹10. பவர் அண்ட் ஃபியூவல் 1600, 2000, 100, 40, 400 by 10, 400. ஆ ஸ்ரீ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. ம். $800, 1000 வருது ஸ்ரீ. கரெக்ட் ஆன்சர். 800 வேரியபிள் காஸ்ட், 1000 ஃபிக்ஸட் காஸ்ட். உங்களுக்கு வருதா? ம்.
இல்ல 400 by 40 வந்து 10 ஸ்ரீ கரெக்டா? 10 தானே 10 into 10 into 6 10 தானே வரும் இல்ல? 400 by 40 10 10 into 60 600 10 into 100 1000 10 into 80 800 so remaining 1000 இல்ல வேரியபிள் 800 வருது 80% 80% தானே கண்டுபிடிக்கணும். அதுக்கு கேக்குறேன். 800 இது ஃபிக்ஸட் காஸ்ட். உங்களுக்கு இது இதான் வந்ததா? சூப்பர். வெரி குட். அவ்வளவுதான் ஸ்ரீ. இதுதான் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டோட மெயின் ஒர்க்கிங்கே இதுதான் ஸ்ரீ. ஒரு நிமிஷம். ஸோ 36 முடிச்சிட்டோம் ஸ்ரீ. ஓகே. ஸ்ரீ நீங்க இது முடிச்சுட்டு 60 80 100க்கு இந்த மாதிரி ஒரு டேப்லர் ஃபார்ம் மட்டும் போட்டுருங்க. பர் யூனிட் என்ன டோட்டல் என்ன உங்களுக்கு வந்துரும். ஓகேவா ஸ்ரீ? ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 37 நீங்க போட்டலாம் ஸ்ரீ. 40 50 90க்கு என்ன அதே மாதிரி ஒர்க்கிங் தான். ஓகேவா? ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்ரீ. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் யுவர் தியரி. ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்னா என்ன அர்த்தம்னா ஸ்கிராச்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட் பத்தி நான் ஒண்ணுமே டச் பண்ணாம அப்பதான் நான் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இயர் பட்ஜெட் பண்றேன். எப்படி பண்ணுவேன்? ஸ்டார்டிங்ல இருந்து காஸ்ட் லைன்ல இருந்து குட்டி குட்டி விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி சாரி எல்லாத்தையும் எடுத்து டேட்டா எடுத்து ஸ்கிராச்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பரோட்டா கோடு போடுவாங்களா அந்த மாதிரி போட்டு எடுத்துன்னு வரதான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். நார்மலி ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் வந்து இஸ் டன் டியூரிங் அ massive restructuring within an organization or an internal reconstruction or during the time of no heavy recession or a heavy inflation, especially during the times where the market வந்து has not boomed up well. கொரோனாக்கு அப்புறம் எல்லா கார்பரேட் கம்பெனியும் ரிசர்வ் பேஸ் பட்ஜெட்டிங் தான் பண்ணாங்க. ஓகேவா? நோபடி ரெஃபர் டு தி ஓல்டு பட்ஜெட் அது எல்லாமே மாறிடுச்சு இல்ல? complete structure மாறிடுச்சு இல்ல? So it was a complete zero based budgeting. All the corporate companies, all manufacturing companies, even the audit firms வந்து they did zero based budgeting. So zero based budgeting வந்து is a budgeting where all your activities are re-evaluated. At each time the budget is formulated, every expenditure is basically questioned or has to be justified with a proper backup. ZBB வந்து involves from scratch ஜீரோல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா வந்து there is a big limitation. ரொம்ப 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 டைம் கன்சியூமிங் ஆகும். ஆனா ஒன்ஸ் நீங்க ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் பண்ணிட்டீங்க ஆஃப்டர் த மேசிவ் ரீஸ்ட்ரக்சரிங் வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 6-7 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனி வந்து அகைன் அந்த 6-7 இயர்ஸ்க்குள்ள வேற எதுவும் நடக்கக்கூடாது. the company வந்து can see a very progressive savings within an organization. நீங்க அதாவது பேசிக்கா என்னன்னா நான் வந்து பட்ஜெட்டிங் பண்ணிட்டே வரேன் ஃபேமிலி பட்ஜெட்டிங். திடீர்னு ஒரு மாசம் வந்து எல்லா திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணும்போது எங்கேயோ ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பா பாப்பீங்க ஸ்ரீ நீங்க. ஓகே இட் இஸ் லைக் திஸ். ஸோ ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் வந்து த மெயின் லிமிடேஷன் ஆஃப் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் என்னன்னா சப்போஸ் அந்த ஆக்டிவிட்டி வந்து கண்டினியூ ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நான் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் பண்ற மெஜாரிட்டி ஆஃப் தி காஸ்ட் லைன்ஸ் கண்டினியூ ஆகலன்னா அகைன் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் வில் கோ ஃபார் அ டாஸ். அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் focuses on programs or activities instead of functional departments based on line items, which is a feature of traditional budgeting. It is an extension of program budgeting. இப்ப பாத்தீங்கன்னா ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு சொல்ற பாருங்களா. ஒரு ஆக்டிவிட்டியோட செப்பரேட் ஆக்டிவிட்டியை தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணி டிசிஷன் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணி இது இட் இஸ் லைக் திஸ் ஆல்சோ பத்மா. எஸ்ஓபியை நம்ம ரீவிசிட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ரீவிசிட் பண்ணுவாங்க நிறைய கம்பெனிஸ்ல. ப்ராசஸ் மேப்ஸ்லாம் பண்ணும்போது வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி என்ன, நான் வேல்யூட் ஆக்டிவிட்டி, இது நிஜமாலே இந்த ஆக்டிவிட்டி தேவையா இல்ல இந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட்டா பாட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பண்ணுவாங்க. தட் இஸ் வாட் எவ்ரிபடி ஆல் கம்பெனிஸ் ஆர் டூயிங். அது கூட இஸ் அ பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஃபர்ஸ்ட் டீம் மெம்பர்ஸ் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் இட் வில் கோ டு த மேனேஜர் and then it will go to the no next operational manager and it will be
பாத்தீங்கன்னா பெரிய சேவிங்ஸ் நடக்கும் ஸ்ரீ. அங்க கண்டிப்பா மினிமம் 5% சேவிங்ஸ் ஆவது பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேஸ். ஓகே. அண்ட் நீங்க உங்களோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் குடுத்துருக்கலாம் ஸ்ரீ. யூ வுட் ஹவ் நோ மெட் லாட் ஆஃப் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லாம். சோ உங்களோட பெரிய அட்வான்டேஜ் ஸ்ரீ, யூ ஆர் இன் அ corporate, plus you are in a backup for your core manufacturing oil இது. ஓகேவா? ஒரு ப்ராடக்ட்டுக்கான இத நீங்க பண்ற சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இல்ல நீங்க. யூ ஆர் கம்ப்ளீட்லி இன்டு அ ப்ராடக்ட் கூட பேக் அது அக்கவுண்டிங் நம்ம பண்றது உங்களோட பெரிய 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 அட்வான்டேஜ். அண்ட் த நாலேஜ் யூ ஹேவ் இஸ் a வெரி 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 பிக் ஒரு அசட். அப்படியே அத நீங்க தியரிக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வாங்க. உங்களோட பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். ஷெல்லோட ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் பாருங்க. ஷெல் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி பண்ணியிருக்காங்க. அது பாருங்க வெப்சைட்ல இருக்கு. இன்டர்நெட்ல இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே போடுங்க ஸ்ரீ. பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஓகேவா? அந்த இதுல பார்த்தீங்கன்னா, இது எப்பவுமே இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் பண்ணும்போது, ஆ எப்படி பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட்டிங் போயிட்டு இருக்கும் ஸ்ரீ. ஓகே. அத டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த வருஷம் மட்டும் என்ன பண்ணா, டாப் டவுன் பட்ஜெட்டிங் பண்ணிடுவாங்க. சைமல்டேனியஸா டாப் டவுன் பண்ணா ஹை லெவல் சும்மா பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு டீம் மட்டும் ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் பண்ணிட்டே வருவாங்க. பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணும்போது, அ அவங்களுக்கு பெரிய ஒரு சேவிங்ஸ் இருக்குமா, அத வந்து காஸ்ட் சேவிங்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் ஹவ் ஆர்கனைசேஷன்ஸ் தே டூ இட். எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க? நான் வேலிட் ஆக்டிவிட்டி எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா, இப்படிதான் பண்றாங்க. ஒன் ஆஃப் த டூல் இது. முக்கியமான டூல். அண்ட் இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் ஸ்ரீ. காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ன்னு ஒண்ணு பண்ணுவாங்க ஸ்ரீ. இப்ப வந்து அந்த காலத்துல தாத்தாலாம் பண்ணுவாங்க. ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வருது. அவங்களோட கான்செப்ட் என்னன்னு சொல்றேன். ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வருது. அந்த காலத்திலேயே எம்பிஏ பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வரும்போது, அந்த பொருள் மூலமாக நீங்க வந்து லாபம் இருக்கா? அந்த பொருள் மூலமாக நீங்க குவான்டிஃபிகேஷன் மணிய கன்வெர்ட் பண்ண முடியுமா? நீங்க பெனிஃபிட் அடையறீங்கன்னா தான் அந்த காலத்து பீப்பிள்லாம் ஒரு பொருள வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வருவாங்க. அது எந்த பொருளா இருக்கட்டும். ஆனா, அதே ஸ்ட்ராட்டஜி தான் எம்பிஏல சொல்லி தராங்க. காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். Any product, sorry, any raw material or any machinery which is brought into the organization, is it really going to yield benefit on a long run basis? How it is going to do a value addition to your business objective அப்படின்னு பார்த்துட்டு தான் எடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா ஸ்ரீ? அதுக்கு they call it as cost benefit analysis. Before they do, in layman language accounting termல சொல்லணும்னா it's a feasibility study. In costing terminology சொன்னா it's a cost benefit analysis அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் டேர்ம்ல சொல்லணும்னா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் வேற ஒரு 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 பேரலன்ஸ்ல ஒன்னொன்னு வேரி ஆகுறது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ரீ தட் வி ஹேவ் டு டூ அ காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் வி ஷுட் டூ இன் ஈச் ஆக்டிவிட்டி வாட் எவர் வி டூ இட். எதர் இட் இஸ் பர்சனல் ஆர் அ ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் அ ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். ஒரு ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இது அப்ளிகேஷன் ஸ்ரீ. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட் இருக்கு ஸ்ரீ. இது வந்து ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூல வந்து ஒரு ஆர்டிக்கல் எடுத்துட்டு வந்தாங்க. அது அப்புறம் வந்து அப்புறம் தான் அது புக்கா கன்வெர்ட் பண்ணாங்க. பெரிய ஹிட் ஆச்சு அது. பீட்ரி பயர் வந்து அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு டெக்சாஸ்ல. ஆனா அது ஸ்லோவா வந்து இந்த ஆர்டிக்கல் ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூல ஆர்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் அது பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பெரிய லெவல்ல ரிசோர்ஸ் அலோகேஷனா இருக்கட்டும், பிரெயின் ஸ்டார்மிங்ன்ற ஒரு வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒண்ணுமே திங்க் பண்ண மாட்டேன். அது ரெலவென்ட்டா இல்லனாலும் கூட பரவால்ல. இப்ப நெறைய அகாடமிஸ்ல தேவ் ஸ்டார்ட்டட் திஸ் ஒன் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். வந்து நீ ஒண்ணுமே திங்க் பண்ணாத. உனக்கு என்ன தோன்றதோ எழுது. அத பத்தி லெட்ஸ் டேக் எனிதிங் ஒரு டாபிக்க பத்தி குடுத்து, அத பத்தி உனக்கு என்ன தோன்றதோ இது. அது வந்து என்னோட நான் நினைக்கிற மாரி இல்லாம இருக்கலாம். ஆனா உனக்கு என்ன தோன்றது? இப்ப இந்த பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ் வந்து இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு கோ த்ரூ தி ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் எஃபெக்டிவ்லி. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு ஒரு ஏதோ பாயிண்ட் திங்க் பண்ணிப்போம். நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம். என்ன பெருசா ஆனா அது அந்த பாயிண்ட் வேற யாரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க நம்ம. அந்த மாரி நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. ஆ கண்டிப்பா ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாரி ஐடியாஸ், இந்த நியூ ஐடியாஸ் எடுத்துட்டு வருது. இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங்கே ஆக்சுவலா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்ண அவுட்கம் தான் அது. ஓகேவா? நீங்க எப்பாவது அந்த ஆர்டிக்கல் படிச்சு பாருங்க.
அது அவுட்கம் ஆஃப் ஒன் கை ஹூ டிட் a brainstorming session. அதனால தான் every fortnightly basis we have to do a brainstorming, either it's a personal or a corporate. The psychology says every individual should do a brainstorming on fortnightly. 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணுமா நம்ம. ப்ராசஸா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். பண்ணினா மட்டும்தான் நம்மளால அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங். லாட் ஆஃப் பிரெயின் ஸ்டார்மிங் இருக்கு. பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம திங்ஸ் பண்ணிட்டு நிறைய பேரோட வியூவை கேட்போம்ல, அப்ப நம்மளுக்கு இன்னும் ஐடியாஸ் வரும். ஸோ தட் இஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் அமங்ஸ் த ஸ்டாஃப். இதனால என்ன ஆகும், எனக்கு ஒரு விஷயம் இன்னொருத்தர் சொல்றாங்கன்னா என்ன ஆகும், ஐ எம் கெட்டிங் அன் அவேர்னஸ்ல நாலேஜ். சி அகைன் எண்ட் ஆஃப் த டே அது சொல்ற ஆளை பொறுத்து இருக்கு, நம்ம கேட்கிற யார்கிட்ட பேசணும்ன்றதையும் பொறுத்து இருக்கு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ரீசனபிளி ரியலிஸ்டிக்கா ப்ராக்டிக்கலா பேசுற ஆள்கி கூட நம்ம இந்த பிரெயின் ஸ்டார்மிங்கோ இல்ல இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸோ பண்ணோம்னா கண்டிப்பா வி வில் கெட் அ ஃப்ரூட்ஃபுல் ஐடியா. நோ டவுட். அப்படி வந்த விஷயம் தான் ஸ்ரீ இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங், இந்த பட்ஜெட்ரி கண்ட்ரோல், இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்ததே அப்படிதான் வந்தது. ஸ்லோவா எமர்ஜ் ஆன ரீசனே வந்து இதெல்லாம். கடைசியா அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுவாங்க ஸ்ரீ. ஓகே, இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அப்புறம் இவங்க எல்லாம் அந்த காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணது எல்லாத்தையும் அழகா ஒரு எக்ஸாஸ்டிவ் டாக்குமெண்டேஷன் நடக்கும் ஃபார் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி சிஸ்டம். அந்த டாக்குமெண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இசட்பிபியோட சக்சஸே தெரியும். லிமிடேஷன் பயங்கர டைம் கன்சூமிங், பயங்கரமான ஸ்டாக்ஸ், நிறைய ரெஃபரன்சஸ் பண்ணணும். பண்ற ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் ஃபைனலைஸ் பண்ற ஆளு பயங்கர நாலேஜபிளா இருக்கணும். எல்லா இன்புட்ஸையும் எடுத்திருக்காங்களா, பேப்பர் ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும் ஸ்ரீ. இல்ல சாஃப்ட் காப்பீஸ் டிபெண்ட் பண்ண முடியாது ஸ்ரீ. இசட்பிபி நாங்க ஒரு வாட்டி பண்ணினோம். இப்போ 2015ல HCL பண்ணேன் நான். 6-7 மாசம் ஆச்சு ஸ்ரீ. டீம் ஆஃப் 5 பேரு. ஆனா அந்த ஹெட் வந்து சம மண்டை. அவரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்னா எப்படி யோசிக்கிறாருன்னா பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்படியே வியந்து போயிட்டோம் எல்லாருமே. ஆனா ரொம்ப நைட் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ஒன் டைம் தான் பண்ணாங்க. அப்போ ஆஃப்டர் பீரியட் கேப் ஆஃப் வந்து 12 இயர்ஸ் கழிச்சு பண்ணாங்க. எவ்ரி ஆர்கனைசேஷன் வில் டூ இட் ஸ்ரீ. அது கொரோனாக்கு அப்புறம் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங்ன்றது உங்களோட பர்ஃபார்மன்ஸ அப்ஜெக்டிவோட லிங்க் பண்றது ஸ்ரீ. ஓகேவா, நீங்க ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கன்னா அப்ஜெக்டிவோட லிங்க் பண்றது. அதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங்ன்றது. இல்ல எப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேஜரா பண்றாங்க. ஓகேவா, அவங்களோட பட்ஜெட்டிங் வந்து பிராட் கிளாசிபிகேஷனா இருக்கும். பிரிச்சு 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 இப்ப இன்னும் பிரிச்சிருக்காங்க ஸ்ரீ. எஜுகேஷன், ஹெல்த், இரிகேஷன், சோஷியல் வெல்ஃபேர், டிஃபென்ஸ் வந்திருக்கு அதுக்குள்ளேயே. அதுக்குள்ள வந்து ஏஐ எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள மஹிளா ப்ரோக்ராம்ஸ், நம்மளுக்கு விமன் வெல்ஃபேருக்கு தனியா எடுத்துட்டு வந்திருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸோட பட்ஜெட்டிங்கை விட கவர்மெண்டோட பட்ஜெட்டிங் பயங்கரமான டஃப். பயங்கரமான டஃப். எப்போ டைம் இருக்குமோ நீங்க பாருங்க வெப்சைட்ல. ரொம்ப டைம் எடுக்கும் ஆக்சுவலா. பட் இட் இஸ் வெரி வெரி வர்த் சீயிங் ஸ்ரீ. அவங்க பண்றது பெர்ஃபார்மன்ஸ். ஸ்ரீ இப்ப இதுல இருந்து we are going to travel lot of உங்களுக்கு டூப்ளிகேஷன்ஸ் இருக்கும் as you rightly told. பட்ஜெட்டிங் முடிச்சிட்டோம் ஸ்ரீ. ஒரே ஒரு சம் இருக்கு ஸ்ரீ. ஃபிஃபோ மட்டும் இருக்கு. நான் இது உங்களுக்கு பார்த்துட்டு மட்டும் சொல்றேன். ஓகேவா, நான் இது ஆக்சுவலா பார்க்கணும்னு நினைச்சேன். இது பார்க்க முடியல. மத்ததெல்லாம் நீங்க எல்லாமே நம்ம படிச்சது ஸ்ரீ. அப்படியா? ஓ பா. ஸ்ரீ நீங்க வந்து 48. ஓ ஆமா ஸ்ரீ, கரெக்ட் ஸ்ரீ. எக்ஸாக்ட்லி. ஆமா ஸ்ரீ. ம். ஆமா ஸ்ரீ, அப்படியே இருக்கு. ஓகே ஓகே ஸ்ரீ, நான் அந்த 50. ஓகே ஓகே. ஏதாவது சம்ல இஃப் யூ ஃபோர்சி சம் சேலஞ்ச்னா சொல்லுங்க ஸ்ரீ, நான் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஓகேவா ஸ்ரீ, நம்ம எப்படி இப்படி இப்ப பாஸ் விட்டுட்டு நாளைக்கு உட்காந்து ஸ்டாண்ட் காஸ்டிங் பார்க்கலாமா எப்படி? ஆமாங்களா? ஓகே ஃபைன். ஒரு பாஸ் விட்டு ஸ்ரீ நீங்க பட்ஜெட்டிங் ஆல்ரெடி பாருங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கு வந்து நான் ஒரு சிலது மட்டும் சொல்றேன் ஸ்ரீ. நீங்க அது நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி எழுதிட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். குட்டி ஃபார்மேட் ஸ்ரீ. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் 1 ஹவர்ல முடிச்சிடலாம். அவ்வளவு ஈஸி அது. இப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் எல்லாமே ஃப்ரம் சிஏ புக்ல தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சோ அப்படியே வாழைப்பழத்தை எடுத்து வாயில ஊட்டி வச்சுட்டாங்க, நம்ம முழுங்கணும், அவ்வளவுதான் சேமே.
அவ்வளோ ஈஸி பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ ஐ வில் ஷோ இட். ஒரு நீங்க கவல